கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களுக்கு மதுவுடன் விருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காட்சிகளையும் பார்க்கின்றோம். செய்தியும் கூடுதலாக விவரங்களை வழங்க செய்தியாளர் இளையராஜா இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம் கோபால். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் மேற்கு, கிழக்கு, வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், திமுக ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பெருநர்கிள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞரணி நிர்வாகிகளுக்கு தேர்தல் குறித்தும் வாக்குச்சாவடியில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்து சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி பொறுப்பாளருமான இவர்கள் இருவரும் சென்ற பிறகு 3 ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக வந்திருந்த வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோருக்கு மதுவுடன் கூடிய அசைவு விருந்து வைக்கப்பட்டுள்ளது. சாப்பாட்டு மேஜையின் மீது இலையுடன் ஆளுக்கு ஒரு பீர் பாட்டில் வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டு இருக்கும் காட்சிகள், புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மது ஒழிப்பு, பெரியார் கொள்கை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என திமுக தலைமை பேசி வரும் நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிணைந்து தனியார் திருமண மண்டபத்தில் இளைஞர்களுக்கு மதுவுடன் கூடிய அசைவு விருந்து வைத்த சம்பவம் அந்த பகுதியில் பேசும் பொருளாய் மாறியுள்ளது. கோபால், ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர், தற்போது நேற்றுதான் அந்த அமைச்சர் பொறுப்பை இந்த திமுக அரசு அவர்களிடமிருந்து பறி கொடுத்தது. இதே போன்ற சம்பவம் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. கோபால், நன்றி இளையராஜா, விவரங்களுக்கு நன்றி.